ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வருகை புரிஞ்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் ஆர்பி ரமேஷ் அவர்கள் மாநில செயலாளர் ஒரு கூட்டம் இன்னைக்கு நடத்தியிருக்காரு. அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 இந்து போராளிகள் இணைப்பு விழா. இந்த கூட்டத்தோட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026 சட்டமன்றத்துக்குள்ள சிவசேனா கட்சி ஒரு வலிமையான கட்சியாக கட்டமைப்பை உருவாக்கணும். அதை முன்னிறுத்தி மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இங்கே ஒரு மனதோட ஒரு சில தீர்மானங்களை எடுத்திருக்கோம். அந்த தீர்மானங்கள் என்னன்னா, 2025க்குள்ள 5 லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் சேர்க்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சிவசேனா கட்சி மும்மொழி கொள்கைக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் தீர்மானம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தலைமை அலுவலகம், தேசிய தலைமை அலுவலகம் நமக்கு தமிழ்நாடு தலைமைக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, விரைவில் சென்னையில் சிவசேனா கட்சிக்குன்னு தலைமை அலுவலகம் நாங்கள் கொடுப்போம், அதுக்கான வேலைகளை நீங்கள் ஆரம்பிங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிவசேனா கட்சியின் வளர்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். 2026க்குள்ள இது நடந்து முடியுன்றதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக சிவசேனா கட்சி போட்டியிடும். 2வது, டாஸ்மார்க் ஊழலை எதிர்த்து நாங்களும் போராடலான் இருக்கோம். அதுக்கு தேசிய தலைமையோட உத்தரவுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவாக 2026 தேர்தலில் நாங்கள் பார்க்கறதுனால சிவசேனா கட்சி நிச்சயமாக வலிமையான நிர்வாகிகளை எங்கள் கேண்டிடேட்டாக நிற்க வைக்க போகிறோம். அது என்டிஏ கூட்டணியில் இருக்குமா இருக்காதான்றது தேசிய தலைமை தேர்தல் கிட்ட வரும்போது ஒரு நல்ல முடிவாக எங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஐயா, நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். சிவசேனான்றது ஒரே கட்சி. அது ஐயா ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் தலைமையை கீழே இயங்குற ஒரே கட்சி தான். சிவசேனாக்கு 22 மாநில தலைவர் இருக்காங்க, தமிழ்நாடு உட்பட. தமிழ்நாட்டில் சிவசேனா ஒரே கட்சியாக தான் இருக்கு. மாவட்டத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, மாநிலத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இது சிவசேனா கட்சியோட வளர்ச்சியை தாங்க முடியாத ஒரு சில பேர் சில சலசலப்புகள் ஏற்படுத்தி விடுறாங்க. இதுக்கெல்லாம் கட்சி என்னைக்கும் நிற்காது. அதே மாதிரி பொறுப்பாளர்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. சிவசேனா கட்சி மாநிலத்திலையும் சரி, மாவட்டத்திலையும் சரி, ஒற்றை தலைமை கீழே தான் வேலை செய்யுது. அந்த தலைமை இங்கே இருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பா இப்போதைக்கு நாங்கள் வெறும் வாய் வார்த்தையா வார்னிங் கொடுத்துருக்கோம். இதற்கு மேலே சிவசேனா கட்சி நிர்வாகிகளையோ இல்லை மாவட்ட நிர்வாகிகளையோ மாநில நிர்வாகிகளையோ சீண்டி பார்க்குறாங்களோ, இல்லைன்னா ஏதாவது சலசலப்பு குழப்பங்கள் உண்டாக்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆல்ரெடி தேசிய தலைமை உத்தரவு கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் ரொம்ப மஸ்ட். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. அதுக்கு தேசிய தலைமையோ உத்தரவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நாங்களும் இதுக்கு மேல ஏதாவது குழப்பம் யாராவது பண்றாங்க அப்படின்னு சொன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அதான் நான் சொன்னேன். இப்போ தேசிய தலைமை எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2025க்குள்ள உறுப்பினர்களை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. பூத் கமிட்டிகளை அமைக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் நல்ல நல்ல கேண்டிடேட்களை சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். தேர்தல் கொஞ்சம் கிட்ட வரும்போது சொல்லணும்னா, நாங்கள் 2025 இந்த வருஷத்துக்குள்ள ஒரு மாநாடு நடத்தலான்னு ஒரு பிளான் இருக்கு. அதுவும் இந்த பெல்ட்ல, சவுத் பெல்ட்ல ஒரு பெரிய மாநாடு நடத்த போறோம் சிவசேனா கட்சி சார்பா. அந்த மாநாட்டுக்கு எங்க தேசிய தலைவர் ஏக்நாத் ஷிண்டே அவர்களை கண்டிப்பா கூப்பிடுவோம். அந்த மாநாடு முடிஞ்ச பிறகுதான் எங்களோட கூட்டணியை பத்தி தேசிய தலைமை தமிழ்நாடு தலைமைக்கு பேசும். அதுவும் என்டிஏ கூட்டணியில தான் நிற்போம். அப்படி என்டிஏ கூட்டணியில தேசிய தலைமை என்ன முடிவெடுத்தோ அதுக்கு நாங்கள் அடி பண்ணிடுவோம். ஒரே அஜெண்டா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விரோதமா நடக்கிற இந்த திராவிட அரசையும் அதை எதிர்த்து இந்த 2026ல என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும். அதற்கு எங்களோட முழு உழைப்பு நாங்கள் கொடுப்போம். இன்னொரு தகவலை நான் இந்த நேரத்தில் முக்கியமாக தெரிவிக்க விரும்புகிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது என் காதுக்கும் வருது. தமிழ்நாடு சிவசேனாலும் சரி, எந்த தமிழ்நாடு மாவட்டத்திலையும் சரி, சிவசேனால எந்த குழப்பமும் கிடையாது. திருப்பூர்ல ஒரே ஒரு குழப்பம் நான் நிர்வாகிகளுக்கும்
மரியாதைக்குரிய காவல்துறைக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் திருப்பூர் காவல்துறைக்கும் தெரிவிச்சுக்கிறேன். மாநில யுவசேனான்றது வந்து எங்களோட சிவசேனாவோட இளைஞர் பிரிவு. அந்த யுவசேனாவோட மாநில தலைவர் வந்து கனிவலுவஞ்சி. இவர் தான் யுவசேனாவோட மாநில தலைவர். இந்த யுவசேனா மாநில தலைவர் பதவியை தப்பா லெட்டர் பேட் வச்சு சில பேர் மிஸ்யூஸ் பண்றதா என் காதுக்கும் வருது. அப்படி அது தொடரும்ன்ற பட்சத்துல சட்டப்படி நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேசிய தலைமை கொண்டு போயிட்டு சிவியர் ஆக்ஷனா எடுப்போன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் என்னோட கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செஞ்சு யாரு சிவசேனா நிர்வாகிகள்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மற்றவங்க வந்து ஏமாறாம இருக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா சிவசேனா கட்சின்றது வந்து தேசிய தலைமையில நம்ம தான் ஒற்றை தலைமையை இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யுவசேனா தலைவரா கனிவலுவஞ்சியை தேசிய தலைமை நியமிச்சிருக்கு. இங்க வந்து யுவசேனா தலைவர்னு இன்னொருத்தவங்க ஏதோ போட்டு சுத்துறதா என் காதுக்கு வருது. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். யுவசேனாவோட மாநில தலைவர் இவரு, தமிழ்நாடோட மாநில தலைவர் நான் தான், தமிழ்நாடு பொறுப்பாளர் இங்க இருக்காங்க, மற்ற மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஆர்பி ரமேஷ் என் கூட இருக்காங்க, மற்ற மாவட்ட எல்லாருமே இங்க இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. மாநில செயலாளர் ஆர்பி ரமேஷ் அவர்களும் என் கூட தான் இருக்காங்க. இவர் தலைமைக்கில தான் இப்போ திருப்பூர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த குழப்பம் பண்றவங்களுக்குலாம் நான் இப்போ இந்த ஊடகம் வழியா நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னு சொன்னா சட்டப்படி கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அது கடுமையா இருக்கும். அவ்வளவுதான். பயன்படுத்தக்கூடாது கொடின்னு இல்லை. சிவசேனா பேரையோ ஃபேஸ்புக்லயோ சமூக வலைதளத்திலேயோ சிவசேனான்னு போட்டுக்கிட்டு சுத்துற கூட்டம் ஒண்ணு இருக்கு. அது வந்து சிவசேனா பேரை கலங்கப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க தெரியும். நாங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் மாநில பொறுப்புகள் இருக்கனால, மாநில வேலைகள் அதிகமா எங்களுக்கு பலு இருக்கனால நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ண முடியாது. ஆனா இப்ப நான் தெரிவிக்கிறது என்னன்னா, இது ஒரு பெரிய விஷயமா வந்து மாவட்டத்துல பிரச்சனை உண்டாக்குதுன்னா கண்டிப்பா அது சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம். மாநில பொறுப்பாளர் தலைமையிலும் சரி, தேசிய தலைமையிலும் சரி, நாங்க மிகப்பெரிய ஆக்ஷனை திருப்பூர்ல எடுப்போம்.